நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 25 வயது தொடங்கி 25% முதல் 45% மக்கள் மண் மூலம் பரவக்கூடிய குடற்புழு தொற்றினால் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிப்பு எப்படி உண்டாகிறது என்பதை எனக்கு முன்னால் டிஎம்இ, டிபிஹெச் போன்றவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். திறந்த வெளியில் மலம் கழிப்பதன் காரணமாக குடற்புழுக்கள் மற்றும் அவற்றின் முட்டைகள் மண்ணில் கலந்து வளர்கின்றது. இந்த முட்டைகள் மற்றும் சிறு புழுக்கள் மனித குடலில் வளர்ச்சி பெற்று முதிர்ந்த புழுக்களாக மாறி உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அசுத்தமான கைகளை பயன்படுத்துதல், சுகாதாரமற்ற உணவுகளை உட்கொள்வது, குழந்தைகள் காலணிகள் அணியாமல் வெளியே செல்லுவது ஆகிய காரணங்கள் தான் குடற்புழுக்கள் நம் உடலுக்கு செல்லுவதற்கு வழிவகுக்கிறது. உடல் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுகிறது, நினைவாற்றல் குறைந்து விடுகிறது, மூளை வளர்ச்சி குறைந்து விடுகிறது. எனவே இந்த 3 பெரும் பாதிப்புகளும் குழந்தைகளுக்கு ஏற்பட்டு விடுகிறது. எனவே தான் இதை தடுக்கிற வகையில் என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்கான உறுதிமொழியை இப்போது நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இருபால் குழந்தைகளும் 20 முதல் 30 வயதிலான மகளிரும் இந்த மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அயோடின் பற்றாக்குறை குறைபாடுகள் அது சம்பந்தமாக, அயோடின் என்பது தைராய்டு ஹார்மோன்களின் உற்பத்திக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான சத்து. அதனுடைய குறைபாடு ஏற்படுகிற போது வீக்கம், குழந்தைகள் உடல் வளர்ச்சி குறைவு, அறிவுத்திறன் குறைவு, கர்ப்பகால சிக்கல்கள் போன்ற பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது. எனவே இந்த குறைபாட்டை போக்குவதற்குரிய ஒரு வழிகாட்டி ஏடாக ஒரு புத்தகம் ஒன்றும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி பொது சுகாதாரத்துறையின் சார்பில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. இன்று காலை கூட ஓமந்தூரார் பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் டிஎம்இ வந்திருந்தாங்க. அங்கே ஒரு 8 கோடி ரூபாய் செலவில் ஒரு கேத்தலாப் ஒன்று இருதய சிகிச்சைக்கான ஒரு அதிநவீன கருவியும் ஆய்வகத்தையும் திறந்து வைத்தோம். திறந்து வைத்துவிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்தேன். பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன். அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார். இது பத்திரிகையாளர்களுக்கானது. பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி, பறவை காய்ச்சல் இப்போது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, அதுக்கு எப்படி நாம் ரியாக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை டிபிஹெச் ஏற்கனவே இது சம்பந்தமான வழிகாட்டி நெறிமுறைகளை தந்திருக்கிறார். பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டியதில்லை. பறவை காய்ச்சல் பாதிப்புகள் மனிதர்களை தொற்றாது, மனிதர்களுக்கு ஏற்படாது. இதை தெளிவுபடுத்திட்டு ஒன்று சொன்னேன். பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஒரு கோழி இறந்துட்டா இந்த கோழியை உட்கொள்ளக்கூடாது, ஆழ தோண்டி புதைத்து விட வேண்டும். காகம், பறந்து கொண்டிருக்கிற காகம் பறவை காய்ச்சலினால் இறந்து போயிருக்கிறது என்று தெரிய வந்தால் அப்படியே குப்பை கூடையில் போடாமல், குப்பை தொட்டியில் போடாமல் கொஞ்சம் அதை சிரத்தை எடுத்து ஆழ தோண்டி அதையும் புதைக்க வேண்டும். இந்த 2த்தை தாண்டி கோழி இறைச்சி சாப்பிடுபவர்கள் யாராக இருந்தாலும், நான் உள்பட, நன்றாக வேக வைத்த ஃபுல் பாயில்டு சிக்கனை தான் சாப்பிட்ணும், ஆஃப் பாயில்டு சிக்கனை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். உடனே இன்றைக்கி நான் 2-3 டிவியில் அந்த கார்டு பார்த்தேன். ஆஃப் பாயில் சாப்பிடக்கூடாதுன்னு அமைச்சர் சொன்னார்னு சொல்லி முட்டையை போட்டு வச்சுருப்பாங்க. அதில் சிக்கனை பாதி வெந்த சிக்கனை சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன். முழுமையாக வெந்த ஃபுல் பாயில்டு சிக்கன். ஒரு சிலர் எல்லாமே ஆஃப் பாயிலில் சாப்பிடுவாங்க. ஆஃப் பாயில்னாவே வெறும் முட்டையாக கணக்கு வச்சுக்கின்னு அமைச்சர் ஆஃப் பாயிலில் சாப்பிடக்கூடாதுன்னு. இப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நாமக்கல்லில் இருக்கிற முட்டை வியாபாரிகள் அமைச்சருக்கு கண்டனம், அது எப்படி முட்டையை சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லலான்னுவாங்க. இது தேவையற்ற ஒரு விவாதம். எனவே பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், சொல்லும் வார்த்தைகளை அன்பு கூர்ந்து கவனித்து புரிந்து கொண்டு அது ஸ்லைடெலாம் போடணும். அவசரப்பட்டு உடனே போட்டு பார்த்தேன். நான் நிறைய இடத்துல ஆஃப் பாயில் போட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆஃப் பாயில் சாப்பிடக்கூடாதுன்ட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. அது நான் சொல்லலை. சிக்கனை ஃபுல் பாயில் பண்ணி சாப்பிடுங்க, ஆஃப் பாயில் பண்ணி சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன். ஆஃப் பாயில்னு சொல்கிறதே தப்பா? அது ஆஃப் பாயில் சொன்னாவே முட்டையா? அன்பு கூர்ந்து இது மாதிரி செய்திகளை தவறுதலாக திரித்து வெளியிடுவதில் யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. அதனால் அன்பு கூர்ந்து இதை திருத்தி வெளியிட வேண்டும் என்று
சம்பந்தப்பட்ட ஊடகங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.